கருவேப்பிலையும் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து போடுறது தானே. நல்லா வதக்கணுப்பா. இது வதக்கிறப்பயே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா வேகட்டும்ப்பா. தக்காளி போடுறோம்ப்பா. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டு இது நல்லா குழையணும். நல்லா வெந்துடுச்சுப்பா. இப்போ கடல மாவு கரைச்சி இப்போ ஊற்றுறோம். கடல மாவு கரைச்சி ஊற்றுறோம். உருளைக்கிழங்கு போடுறோம்ப்பா. நான் 1 2 அப்படியே உடச்சி ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா பசையாக்கிடணும். பாக்கி உருளைக்கிழங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குப்பா. அதனால் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளோதான்ப்பா, ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு இது அடி உக்காராமல் நம்ம கிளறணும். ஏன்னா கடல மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா, அடி உக்காந்துரும். அதனால் இப்படி தான்ப்பா செய்யணும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம உருளைக்கிழங்க வச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சுது. இப்படி தான்ப்பா செய்யணும். நீங்களும் இதே மாதிரி செத்த நேரத்தில் செஞ்சுருங்க. நல்லா ருசியாக இருக்கும். சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.